பிளஸ் எவ்ரி ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு பயங்கரமான ஒரு அர்ஜென்ட்டான சிச்சுவேஷன் இல்லைன்னா ஒரு ஆபத்தான ஒரு 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 நிலைமையில இருக்கும்போது, எங்களுக்கு உடனே வந்துட்டு, டக்குன்னு அந்த நொடி பொழுதில ஓடி வந்து யார் எங்களுக்கு உதவி செய்றாங்க, இல்லன்னா பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல ஒரு கால் பண்ணி, ஒரு ஃபோன் கால் போட்டு, "நீங்க என்ன மாதிரி இருக்கிறீங்க? சரியா இருக்கிறீங்களா?" அப்படி கேட்கறது. இல்லன்னா, "நாங்க இருக்கோம் உங்களுக்கு உதவி செய்றதுக்கு" அப்படின்னு சொல்றது வந்து, அதுதான் சொல்றது உண்மையான உதவி. இல்லன்னா, அவங்கள தான் நாங்க நம்பி இருக்கலாம். எங்களுக்கு தேவையான டைம்ல இல்லன்னா, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல எங்களுக்காக உடனே ஓடி வருவாங்கன்னுட்டு, அவங்கள நாங்க முழுமையா நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது நான் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டைம்ல ஸ்ரீலங்காவுல எங்களோட நாட்டுல எல்லாருக்குமே தெரியும். மழை வந்துச்சு, காத்து வந்துச்சு, புயல் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மழை அடி அடி அடின்னு அடிச்சு, அப்படியே ஒரு வெள்ளம் மாதிரி ஆயிட்டு. குளங்கள் எல்லாம் உடைஞ்சு போய், அதுலேருந்து தண்ணியெல்லாம் வெளிய வந்து, அப்படி அ தண்ணி எங்க போறதுன்னு தெரியாம ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். சில சில இடங்கள் எல்லாமே அடைப்பட்டு போய், அப்படி ப்ளாக் ஆகி, தண்ணி எங்க போறது? கடல்ல போய் சேர முடியாம, அப்படியே எல்லா இடங்களுமே அப்படியே தேங்கி 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 நின்னு ரோடு எல்லாமே ப்ளாக் ஆகி, வீடுங்களுக்குள்ள எல்லாம் தண்ணி அவ்வளோ ஒரு 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 இடுப்பளவு கிட்ட இல்லன்னா, அதுக்கு மேல கூட அவ்வளவு வந்து ஆளுங்க எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இருந்தாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மழை வந்து வரப்போது, இப்படி ஒரு புயல் வரப்போது அப்படின்னு சொன்னதுமே, நிறைய ஒரு ஒரு தம்பிமார்கள்ன்னு சொல்லலாம், இல்ல பிள்ளைங்கன்னு சொல்லலாம், இல்லன்னா ஒரு ஃபேமிலி ஆளுங்க, இல்லன்னா ஒரு பிசினஸ் வச்சிருக்கிற பீப்பிள் அவங்க. அவங்க வந்து உடனே என்ன பண்ணாங்கன்னா, டக்குன்னு இந்த டைம் நாங்க ஆளுங்களுக்கு உதவி பண்ணணும். இதுதான் எங்களுக்கு ஒரு ஒரு இப்படியான டைம்ல உதவி பண்ணலன்னா என்னது? என்ன செய்ய முடியும்? அப்படி உதவி பண்ணாதவங்கலாம் ஒரு மனுஷரா? அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க எல்லாம் என்னடான்னா, டக்குன்னு அவங்களால முடிஞ்ச உதவிங்கள, சாப்பாடு குடுக்குறது, இல்லன்னா ஒரு ஒரு அந்த ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடங்களுக்கு அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு சேஃபான இடத்துல விடுறது, அப்படின்னு சொல்லி டக்கு 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 டக்குன்னு எல்லாமே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு ஆளுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சாப்பாடுக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டமாயிருக்கு. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, ஆனா நான் சொல்றேன் அந்த மழை வந்து அவ்வளோ ஒரு ஒரு வெள்ள பெருக்கு மாதிரி இருந்த டைம்ல, உடனே போயிட்டு சாப்பாடு தான் மெயினான விஷயம். அந்த ஆபத்தான இடத்துலேருந்து கூட்டிட்டு போறோம்ன்னு உடனே செஞ்சுட்டு இருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு எனக்கு பேர் எல்லாமே தெரியாது. ஆனா சில சில தம்பிங்கள் இல்லன்னா சில பேர வந்து ஒரு இந்த Facebook வழியில இல்லன்னா ஒரு சோஷியல் மீடியாவுல பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய வருஷமாவே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வர்றாங்க. ஒரு தமிழ் ஆளுங்களுக்கு இல்லன்னா தமிழ் விஷயங்கள பத்தி சொல்றது, இல்லன்னா இப்படி ஸ்டூடண்ட்ஸுக்கு, இல்ல ஒரு ஃபேமிலி ஆளுங்களுக்கு அப்படி தேவையான விஷயங்கள ஹெல்ப்புங்கள செய்றவங்க வந்து ஒரு 1, 2 பேர் வந்து எனக்கு தெரியும். அவங்க எல்லாமே அவங்க தான் உண்மையான மனுஷர். இல்லன்னா அவங்கள தான் நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவங்கள நம்பலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற ஒரு 2, 3 பேர் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த அவசர டைம்ல. அவங்க வந்து அவ்வளவு உதவி செய்திருக்காங்க. எனக்கு பேர் சொல்ல முடியாத நெறைய தம்பிங்க, நெறைய பிள்ளைங்க எல்லாமே இருக்காங்க. இருந்தாலுமே அந்த 2, 3 பிள்ளைங்களோட பேர் தம்பிங்களோட பேர் தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். அவங்கள எல்லாமே நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சீங்கன்னா, உங்களுக்கு ஃப்யூச்சர்ல ஒரு தமிழ் ஆளுங்களுக்கு இல்லன்னா ஒரு ஆபத்து வரும்போது அவங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் தம்பி. அவரோட பேர் வந்து உதயசீலன் கட்கண்டு. அந்த டாக்டர் தம்பி அவர் ஒரு ஆள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தம்பி லாயர் உமாகரன் ராசையா அந்த தம்பி. அவங்க 2 பேரும் எனக்கு நல்லா தெரியும். அதை விட பார்த்தீங்கன்னா, அந்த பழைய எம்பியா இருந்தவங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட்டா இருந்தவர் வந்து சாணக்கியன்னு சொல்லி அந்த அந்த பிரதர் கூட நிறைய இடங்கள்லாம் ஹெல்ப் பண்ணார். அதை விட நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனா, எனக்கு அவங்களோட பேரெல்லாம் தெரியல இதில சொல்றதுக்கு. நான் இப்ப ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரியான ஆளுங்கள இந்த உமாகரன் ராசையா தம்பி, இல்லன்னா உதயசீலன் கட்கண்டு அவங்க எல்லாமே நிறைய ஒரு சோஷியல் சர்வீஸ் நிறைய வருஷமாவே பண்ணிட்டு வர்றாங்க. அப்போ இப்போ இந்த இவங்க எல்லாமே ஒரு எலெக்ஷன்ல நின்றுருந்தாங்கன்னா, உமாகரன் ராசையா தம்பி நின்றுருக்காரு. அந்த எலெக்ஷன்ல அவர் வந்து ஒரு ஒரு நாமினேஷன் பண்ணி எலெக்ஷன்ல இருந்தார். ஆனா, அவங்கள எல்லாமே யாருமே சூஸ் பண்ணல. இல்லன்னா அவங்க எல்லாமே எலெக்ட் பண்ண இல்ல. அது அவ்வளவு கவலையா இருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னா, இந்த உதயசீலன் தம்பி அவரெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டே வர்றார். அதை விட வேற வேற தம்பிங்க அவங்க எல்லாமே இப்படி ஒரு எலெக்ஷன் டைம்ல இல்லன்னா தமிழ் மக்களுக்கு சேவை செய்றதுக்கு ஒரு 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 வந்தாங்கன்னா, ஒரு நாமினேஷன் பண்ணி, இல்லன்னா ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முன்னுக்கு வந்தாங்கன்னு சொன்னா, நிறைய ஆளுங்க அவங்கள சப்போர்ட் பண்ணி, அவங்கள ஒரு எலெக்ட் பண்ணி, அவங்கள விட்டீங்கன்னா, அடுத்து விட்டீங்கன்னா, அவங்க தான் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு, இல்லன்னா அப்பாவி மக்களுக்கு, இல்லன்னா ஒரு விஷயம் தெரியாத மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அத விட்டுட்டு நிறைய ஆளுங்க வந்து தெரியாதவங்க, இல்லன்னா திடீரென்னு தோன்றினவங்க, அவங்கள எல்லாமே ஒரு செலக்ட் பண்ணி, இந்த வோட்ஸ் எல்லாமே அநியாயம் பண்ணினதுக்கு, இப்படி இருக்கிறவங்க ஏன்னா நிறைய இந்த இப்படியான பிள்ளைங்க, இல்லன்னா இப்படியான தம்பிங்கள வந்து நிறைய பேருக்கு நிறைய வருஷமாவே தெரியும். ஆனா ஏன் இந்த டைம்ல அப்படி அவங்க இருந்துமே செலக்ட் பண்ணலன்றது அவ்வளவு கவலையா இருக்கு. அவங்க தான் உண்மையிலேயே ஒரு ஒரு
என்ன சொல்கிறது, அந்த ஆபத்தான டைமில் ஒரு கடவுளை வந்து எல்லா இடத்துலையுமே அவர் வர முடியாதுங்கிறதுனால இப்படியான ஆளுங்களை அனுப்பி வைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்துமே அவங்க செய்துட்ருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும் இல்லை, எத்தனையோ பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க சரி, சாப்பாடு செய்து கொடுக்குறது, சமையல் பண்ணி பார்சலாக எடுத்துகிட்டு போகிறது, அவங்களோட எல்லாரோட பேருமே எனக்கு தெரியல. அவங்க எல்லாருக்குமே அந்த அந்த உதவி கிடைச்ச மக்கள், அந்த அவங்களோட சார்பா வந்து நான் எல்லாருக்குமே தேங்க்யூ, நன்றி சொல்லிக்கொள்கிறேன். என்னென்னா, எங்களுக்கு இப்படியான ஒரு ஆபத்து டைமில் எங்களுக்கு இப்போ உதவி செய்ய முடியலைன்னு அவ்வளோ கவலையாக இருக்குது. ஆனால் முதல்லலாம் அப்படி வந்த டைமில் நாங்கள் சின்ன சின்ன உதவிங்க எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்திருக்கோம். ஆனால் இந்த டைம் வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஒரு வெள்ளம் அந்த அது இப்படி ஒரு நாங்கள் இருக்கும்போதெல்லாம் வெள்ளம் வந்திருக்கு. ஆனால் இப்படியான வெள்ளம் வரையில் ஓரளவு தண்ணி வரும், ஒரு காலுக்கிட்ட இல்லைன்னா ஒரு நீ அந்த சைஸுக்கு வரும். ஆனால் இப்போ வந்திருக்கிற வந்து அவ்வளோ பெரிய தண்ணி, அவ்வளோ பெரிய வெள்ளம், ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிட்டு இந்த டைமில் ஒரு அவசரத்துக்கு உடனே நாங்கள் இருக்கோம், இந்த அவங்களுக்கு உடனே வர்றோம் அப்படின்னு செய்த இந்த தம்பிங்கள், இந்த ஃபேமிலி ஆளுங்க, இல்லைன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் பீப்புள், அவங்க எல்லாருக்குமே நான் இந்த டைமில் எனக்கு ஒரு நன்றி சொல்ல கிடைச்ச வந்து அவ்வளோ ஒரு ஒரு நான் ஒரு இந்த நன்றியாவது சொல்ல கிடைச்சிச்சேன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி அவங்கள எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக மறந்துட வேணாம். இவங்க தான் ஒரு அவசரத்துக்கு வருவாங்க, இல்லைன்னா இவங்களால தான் ஒரு தமிழ் மக்களுக்கு உண்மையான ஹெல்ப் பண்ண முடியும். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் லேட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் தமிழ் படங்களில் பார்க்குற மாதிரி நாங்களே பார்த்துருப்போம். எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் வர்றது, இல்லைன்னா வேறு வந்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே அது ஆபத்துக்கு உதவாத உதவி, எதுவுமே உதவி இல்லை. அந்த டைமில் அட் த டைம் கிடைக்கிற விஷயந்தான் உண்மையான உதவி. நீங்கள் கண்டிப்பாக இவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு டைம் வேறு ஏதாவது எலெக்ஷன் வருது, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இவங்கள நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாருமே அவ்வளோ சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். ஏன்னா அவங்க அப்படி ஆக்கி விடுவாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துலேயே அவங்க செய்கிற விஷயங்களை பார்க்கும்போதே தெரியுது மக்களுக்காக அவங்க இருக்காங்கன்னு. அதனால நீங்கள் மறக்காமல் அவங்கள ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவங்களால தான் எல்லாமே செய்ய முடியும், செய்கிறாங்க, அது அப்படியே கிளியராக தெரியுது. அதனால ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவங்க கண்டிப்பாக இப்போ இப்போ இந்த இந்த கஷ்டமான டைம்லேயே மக்கள் அவ்வளோ ஒரு சேஃபாக கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சது, இல்லைன்னா ஒரு சாப்பாடு கொடுக்குறது, அத்தியாவசிய தேவைங்களை விஷயங்களை செய்து கொடுத்தனாலேயே தெரியுமா அவங்க எல்லாருமே அவங்களால சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு டைம் வரும்போது அந்த இந்த நன்றி கடனை நீங்கள் திருப்பி செலுத்துனீங்கன்னா எல்லா மக்களுமே சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். நான் இன்னொரு வீடியோவில் வர வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எப்போவுமே சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஹேவ் அ பிளஸ் டே.